எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் நல்லாட்சி நடத்திய எடப்பாடியாரை வணங்கி என சட்டப்பேரவையில் செங்கோட்டையன் தனது உரையை தொடங்கியிருக்கிறார். இதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்றைய தினம் மானிய கோரிக்கை விவாதத்திற்கு அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். குறிப்பாக அவருக்கும் அதிமுக தலைமைக்கும் பல்வேறு கருத்து மோதல்கள், கருத்து முரண்பாடுகள் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில இன்று தினம் அவர் உரையாற்ற தொடங்கும் போதே எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயர்களை கூறிய பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில நல்லாட்சி நடத்திய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வணங்கி தன்னுடைய உரையை தொடங்குகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது அவருக்கு இருவருக்குள் இருக்கக்கூடிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது போலவே தெரிகிறது. நேற்று தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழங்கிய விருதில் கூட செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் இருந்தது. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடுகள் அதிகரித்திருப்பதாகவே பேசப்பட்டு வந்த நிலையில இன்று தினம் சட்டப்பேரவையில எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை குறிப்பிட்டு நல்லாட்சி செய்தவர் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது இந்த கருத்து மோதல்களுக்கும் கருத்து முரண்பாடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.